கோடாங்கி அப்ரஹாம் சார், உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி தொடங்குறேன். ஏற்கனவே விக்கிரவாண்டி நடைபெற்ற முதல் மாநாட்டில் கட்சியினுடைய கொள்கை என்ன, கொள்கை தலைவர்கள் யார், கொள்கை எதிரி, அரசியல் எதிரி என்று பல பல விடைகளை தெரிவித்திருந்தார் விஜய். ஆனால் இந்த மாநாட்டை நம்ம பார்க்கும்போது அண்ணா மற்றும் எம்ஜிஆருடைய கட் அவுட்டை அவர் பயன்படுத்தியிருக்காரு. இதன் மூலமா அதனுடைய வியூகம் என்னவாக இருக்கு நீங்க பாக்குறீங்க? சார், அவர் தான் சொல்ல வந்த விஷயத்திலேயே சரியாக அதுல நிலையா நிக்காம நிமிஷம் மாறக்கூடிய மனிதராக மாறி இருக்காருன்னு இந்த புகைப்படங்கள் மூலமா, கட்டவுட் மூலமா அவரை யாருன்னு அடையாளப்படுத்துகிறதுல முதன்மை சக்தியாக மாறி இருக்காரு. அவர் சொன்ன முதன்மை சக்தி தான் சொல்றேன். ஏன்னா நீங்க முதல் மாநாட்டுல இவர்கள் எல்லாம் என்னுடைய அவர்களுடைய வழியில் நான் நடக்க போறேன்னு சொல்லி அஞ்சலைமால் வரைக்கும் மறைக்கப்பட்ட அஞ்சலைமால்லாம் கொண்டு வந்து காமிக்கும் போது உண்மையிலேயே வித்தியாசமான ஒரு அரசியல்வாதியாக விஜய் வருவார் போல இருக்கு அப்படின்னா எல்லாரும் எண்ணாங்க, எல்லாரும் தோற்றம் இருந்தது. இன்னைக்கு அந்த இடத்தில் காட்டப்பட்ட தலைவர்களுடைய கட் அவுட்டுகள் அல்லது அவருடைய முகங்கள் எல்லாம் இந்த மாநாட்டில் எங்க சார்? இப்போ அவருக்கு என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இந்த முதல் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கும் மதுரை மாநாட்டுக்கும் இடைப்பட்ட காலகட்டத்துல தமிழ்நாட்டிற்காக, தமிழ்நாட்டு அரசியலுக்குள் கால் பதித்து களம் பதித்து என்ன பண்ணாருன்னா ஒண்ணுமே பண்ணல, ஜீரோ தான். அந்த இடத்துல நாம் யாரை கொண்டு வந்து யார் கட் அவுட் பின்னாடி ஒளிந்து கொண்டால் நம்மை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நினைக்கும் போது இங்க தமிழ்நாடு கடந்த 60 ஆண்டு காலத்துக்காக அண்ணாவின் பின்னாடியும் எம்ஜிஆர் பின்னாடியும் கலைஞர் கருணாநிதி பின்னாடி தான் போயிருக்கு, திராவிட இயக்கங்கள் பின்னாடி தான் போயிருக்கு. திமுகவை அவர் கடுமையா ஆக்குவதால் கலைஞர் கருணாநிதி போட்டோ போட முடியாது. எம்ஜிஆரை எல்லாரும் யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு எம்ஜிஆர் உருவாக்கின அவருடைய கனவு நிலைப்பாடாக இருக்கிற அதிமுக இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அது கழுத தெரிஞ்சு கட்டெரும்பு கணக்காக அது செதறந்து போயிருக்கு. அங்க நிரந்தரமான மனிதர்கள் அவங்க முடிவெடுக்காம டெல்லியை நோக்கி கை காட்டிட்டு இருக்காங்க. மரியாதைக்குரிய 4 ஆண்டு காலம் முதல்வராக இருந்த எடப்பாடி வரைக்கும் முடிவு பண்றது டெல்லின்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ எம்ஜிஆர் எல்லாரும் கைப்பாவையா எடுத்துக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில இவரும் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டாரு. அண்ணாவை ஏன் எடுத்துக்கிட்டாரு? அண்ணாவை எடுத்து அண்ணாவுடைய கொள்கை என்னன்னு தெரியுமா? முதல்ல விஜய் அதெல்லாம் விடுங்க சார், எனக்கு கொள்கை கோட்பாடே வேணாம் சார். விஜய் முதல்வராக வருவதற்கு அவர் சொல்லக்கூடிய விஷயம், இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்காக இதுவரைக்கும் விஜய் செய்த செயல்கள் ஒரு பட்டியல் அவர் சொன்னார்னா, ஒரே ஒரு நல்ல விஷயத்தை அவர் பட்டியல் போட்டார்னா உண்மையிலேயே மிக ஒரு சால பொருத்தமா இருக்கும். ஆனா அவருக்கு இன்னைக்கு என்ன தேவை இருக்கு? அண்ணாவை வச்சுதான் இவங்க ஓட்டு வாங்க முடியும், விஜயார காமிச்சு தான் ஓட்டு வாங்க முடியும், இவங்க எல்லாம் சொன்னாதான் ஓட்டு கிடைக்கும். எல்லாம் அவங்க பொதுச் செயலாளர் சொன்னார் பாருங்க, ஒரு பொதுக்கூட்டத்திலே சொல்றாரு, 234 தொகுதியிலும் விஜய் மட்டுமே நிற்கிறார். ஏன் விஜய் போட்டோ மட்டும் வச்சுக்க வேண்டியதானே இவங்க எல்லாம் இருக்காங்க. சோ அப்ப இவர்களுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. இங்க எதெல்லாம் இங்க கிடைக்கிறதோ அதெல்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க. முந்தைய மாநாட்டுல வச்ச தலைவர்கள் எல்லாம் காண போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கொள்கைகள் படி இவங்க நடக்கவே இல்லை. இப்ப இவங்க 2 பேரும் கையில் எடுத்திருக்காரு. என்ன சொல்ல போறாருன்றதே தனக்கே தெரியாத ஒரு நபர், ஸ்கிரிப்டட் ஒரு அரசியல்வாதி மாறி இருக்காரு. எலைட் அரசியல் நடத்தணும்னு வராது. கீழ்மட்டத்துல அடிமட்டத்துல தொண்டர்களோடு களத்துல போய் இறங்கி மக்களாக பயணித்து அவருடைய குறைகளை கேட்டு நான் உங்களுக்கு மாற்று சக்தியாக வரேன், நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்று பேசுவதற்கு கூட விஜய்க்கு முடியாது, தெரியாது. பாவம், அவர் என்ன பண்ண முடியும்? நம்ம 3 மணி நேரம் பர்மிஷன் வாங்கிட்டு 3 நிமிஷம் பேசுறவர்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும்? இந்த மாதிரி போட்டோ காட்டி மக்களை ஏமாத்ததான் தெரியும் சார். கூட்டம் கூடுதல் மட்டுமே விஜய் மிக ஆகச்சிறந்த தலைவராக மாறிட்டாருன்னா அதெல்லாம் நம்ப முடியாது சார். நான் பல தேர்தல்கள்ல பிரபலமாக இருந்து தமிழ்நாட்டுடைய ஆகச்சிறந்த தலைவர்களாக இருந்த கருணாநிதி அவர்களோடு தேர்தல் பயணத்துல அந்த செய்தியாளராக பயணப்பட்டிருக்கேன். அம்மையார் ஜெயலலிதா அந்த பயணத்திலையும் நான் செய்தியாளராக பயணப்பட்டிருக்கேன். அங்கெல்லாம் கூடாத கூட்டம்லாம் இங்க உண்மை இல்லை. நடிகரை பார்க்க கூட்டம் கூடும், அதனால அதெல்லாம் ஓட்டாமாறும் நம்ப முடியாது. இவருக்கு விஜய்க்கு நிச்சயமாக 100% நான் பத்திரிகையாளராக குற்றமே சாட்டுறேன், கொள்கையே கிடையாது சார். அவர்களுக்கு நிரந்தரமான ஏன்னா எந்த அடிப்படையில உறுதியே இல்லை நீங்க சொல்றீங்க. மாலை போடுறதுக்கு வெயில்ல போய் மாலை போடுறதுக்கு அவங்களுக்கு முடியாது. ஏன்னா ஒரு எலைட் அரசியல்வாதி, சொபிஸ்டிகேட்டட் லைஃப், கேரவானை விட்டு இறங்கி வரல. இந்த லெவல்ல நீங்க பதவி மட்டும் ஆசைன்னு கேட்டீங்கன்னா எப்படி கிடைக்கும்? மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? இன்னைக்கு இவரை குறித்து பேசுகிற எல்லாருமே இவர் விசுவாசிகள். ஒரு நிமிஷம் மனநிலை என்னவா இருக்கு? எந்த அடிப்படையில சார் கேக்குதுங்களா சார்? சார் நான் பேசுறது கேக்குதுங்களா? பொறுப்புமிக்க மனிதர்களாக மாறவே இல்லை. முதல் தொண்டர் அந்த ரசிகர்களை தொண்டர்களா மாத்த சொல்லுங்க. அப்புறம்
அவருக்கு என்ன கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். எந்த அடிப்படையில் விஜய் உறுதியாக இல்லை அப்படின்னு சொல்றீங்க? ஏன்னா அப்போ திமுகவை தொடங்கியது அறிஞர் அண்ணா, அதிமுகவை தொடங்கியது எம்ஜிஆர். அதிமுக எம்ஜிஆர் தொடங்கிய போது அண்ணாவை அவருடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு தான் தொடங்கினார். அப்போ அண்ணா திமுகவை தான் தொடங்கினார். அப்போ அதிமுகவை தொடங்கிய எம்ஜிஆர் அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அப்போ விஜய் அவருடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் 67, 77 ஏற்பட்ட மாற்றம் 2026 ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாவையும் எம்ஜிஆரும் பயன்படுத்தி நடுவில் அவருடைய புகைப்படத்தை வச்சிருக்காரு 2026 அப்படின்னு போட்டு. ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு அறிகுறியாக அது பார்க்கக்கூடாதா? சரிங்க, 2 கட்டம் அண்ணாவையும் எம்ஜிஆர் கட்டுவண்டியை வச்சுட்டு ஆட்சி மாறிடுமா சார்? இது என்ன மாதிரியான லாஜிக் இது? அதே நீங்க சொல்லுகிற அண்ணாவும் உடனே கட்சி ஆரம்பிச்ச உடனே இம்மீடியட்டா அடுத்த தேர்தலே அவர் முதலமைச்சர் ஆகல. அதற்காக அவருடைய பயணம் மக்களோடு மக்களாக பயணித்த பயணத்தை வந்து அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. அதே மாதிரி எம்ஜிஆரும் திமுக வந்து வெளியில வந்த பிறகு அவர் உடனடியாக அடுத்த 6வது மாசத்துலயே அடுத்த 6வது நாள்லயே அவர் வந்து முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ல. ஆனால் அதற்கு முன்பாக அவர் பயணப்பட்டது பூரா வந்து பாத்தீங்கன்னா திராவிட இயக்க கொள்கைகள் தான் அவர் தன்னுடைய பிரச்சார விஷயமாக வச்சிருந்தார். சினிமாவில் நடித்தாலும் திராவிட இயக்க கொள்கைகள் தான் பரப்புரையா வந்து அவர் செய்தார். அண்ணாவுடைய கொள்கையை பெரும்பாலும் அவருடைய படங்கள்ல கொண்டு வந்தார். இவர் படத்துல என்ன காமிச்சிருக்காரு? இவர் இதுவரைக்கும் ஒரு நல்ல, அதாவது ஒரு மக்களை வழிநடத்துகிற இல்ல இளைஞர்களை வழிநடத்துகிற ஒரு படம் அவருடைய படத்தை காட்டுங்க. குடிக்கிறது எப்படி, சண்டை போடுறது எப்படி, ஆளை கொல்றது எப்படி, பறந்து சண்டை போடுறது எப்படி, இதை தவிர தானே வந்து எல்லா தீய பழக்கங்களையும் வச்சுக்கிட்டு திரையில ஒரு மாதிரியும் நீங்க நிஜத்துல வேற மாதிரி காமிச்சுக்கிட்டு நீங்க அப்படிலாம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில ஐயா? நீங்க சொல்ற பாணியில பார்த்தா அப்ப கட் அவுட் வச்ச எல்லாமே வந்து முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து முடியுமா சார்? ஆட்சி மாறிடுமா அப்படின்னு பார்க்க போனா எங்க அண்ணன் சீமான் இருக்காரு, ஆல்மோஸ்ட் 10 வருஷத்துக்கு மேல கட் அவுட்ல அவங்க புகைப்படம் இருக்கிறது ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லல. அதாவது ஒரு மெசேஜ் சொல்றாரு இல்லையா? என்ன வச்சிருக்காங்க அவர் சார்பா அவர் சகோதரர் பேச போறாரு, உங்களுக்கே அவர் பேசும்போது தெரிஞ்சிடும் என்ன பேச போறாருன்னு. மக்கள் தெளிவா இருக்காங்க சார். கட் அவுட் வச்சுட்டாலாம் நீங்க ஆட்சி மாற்றத்துக்கு வந்து முதல்வர் நாற்காலி உத்தர மாட்டாங்க. நீங்க மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க, உங்கள் செயல்பாடு என்னவா இருக்கு? இது வரைக்கும் நீங்க வந்து 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொல்றீங்கல்ல, இப்ப வரைக்கும் நீங்க வாங்கினதுல என்ன இந்த மக்களுக்காக பண்ணிருக்கீங்க? ஒரே ஒரு விஷயத்த சொல்லுங்க. நமக்கு அவரு சார், நமக்கு அவர் எந்த விதமாக யாருன்னா வரலாம் சார், ஆட்சியில வந்து யாருன்னா அமரலாம், மக்கள் ஏத்துக்கிட்டா. இங்க வந்து எல்லாருக்குமான தலைவராக மாறுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. எல்லாரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம். இப்பெல்லாம் எப்படி தெரியுமா, ஒரு படம் ஜெயிச்சுட்டாலே அடுத்தது நாற்காலி கனவு தான் வந்துடுறாங்க. இவர் வந்து கொஞ்சம் நிறைய படம் நடிச்சிட்டாரு. இவங்க அப்பா, அதாவது மரியாதைக்குரிய எஸ்ஏசி இவரை உருவாக்கும் போதே இவரை வந்து அடுத்த அரசியல் தலைவராக உருவாக்கணும்னு நினைச்சுதான் அப்படி அழகா அவரை மோல்டு பண்ணி கொண்டு வந்தாரு. ஆனா மோல்டு பண்ணி கொண்டு வந்தாலும் அப்பெல்லாம் அரசியல் வேணான்னு ஒதுங்கி இருந்தவர் திடீர்னு நீ நெய்வேலியில ஒரு இன்சிடென்ட் ஆன பிறகு எப்படி சார் பயங்கரமா அப்படியே வந்து அரசியல்வாதியாக மாறிட முடியும்? அதுக்கப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆகுது. இன்ன வரைக்கும் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அப்படின்னு அந்த கட்சியினுடைய தெரிந்த நபர்கள்னு சொன்னீங்கன்னா 2 பேரும் தவிர யாரையும் தெரியாது சார். இப்ப புதுசா ஒருத்தர் கார்பரேட்ல இருந்து வந்து சேர்ந்திருக்காரு. ஒருத்தர் விஜய்னு தெரியும், புசியானது தெரியும், ஆதவர் இப்ப வந்திருக்காரு. அவர் அரசியல்வாதியால யாரும் ஏத்துக்கிறதே கிடையாது. 2 பேரை தவிர வேற யாரையும் தெரியாது. மக்கள் யாரை நம்பி ஓட்டு போடுவாங்க? விஜய் மட்டும் எல்லா இடங்களிலும் விஜய் தெரிஞ்சிருமா? அவரை தெரிஞ்சு ஓட்டு போட்டுருவாங்க. இங்க மக்கள் யாரை உட்கார வைக்கணும் ஆட்சி அதிகாரத்துல, அவர்கள் இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாப்பாங்க. தமிழ்நாட்டு மண்ணும் தமிழ்நாட்டு அரசியல் களம் வித்தியாசமானது சார். நினைச்சோன்னே எல்லாரையும் விட்டு பதவியில உட்கார வைக்க மாட்டாங்க. நீங்க தலை எடுத்தீங்கன்னா உங்களை தூக்கி போட்டுருவாங்க. சரி பேசுவோம். காலகாலத்துக்கு இங்க எல்லாரும் நிரந்தர முதல்வர்லாம் கிடையாது. அப்படி எல்லாம் அடைமொழி அடிச்சுக்கிட்டு போஸ்ட் அடிச்சு ஓட்டினவங்க காணாம போயிட்டாங்க. அதனால இங்க வந்து ரொம்ப தெளிவான அரசியல் களம் சார் இது. கட் அவுட் வச்சதுனாலே அவருடைய வழித்தோன்றல் இவர்தான் அப்படின்னு எம்ஜிஆர் ஒப்பிட்டு சிலதான் பேசுறாங்க. எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒப்பீடு அது. எம்ஜிஆருடைய அரசியல் மாண்பு சரி, திரையிலும் சரி, தான் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை செய்தார். ஏழைகளோடு இறங்கி நின்றார். எலைட் அரசியல் பண்ணல அவர். தான் சார் இருக்காரு. மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூட வீட்டுக்கு கூப்பிட்டு தான் அரிசி கொடுக்குறாரு. ஏன் இறங்கி போய் அந்த மக்களை போய் சேர்லையும் தண்ணீர்ல இறங்கி போனா என்ன ஆயிடுவாரு இவரு? ஏன் போல சார் நிறைய விஷயங்கள் இவருக்கான எம்பி தேர்தல் நின்றுலாமே, இவருக்கு என்ன சதவீத வாக்குகள் தெரிஞ்சிருக்குமே, சரி இவருடைய சக்தி என்னவா இருக்குன்னு தெரிஞ்சிருக்குமே. எதுவுமே இல்லாம நேரா 26 தேர்தல்ல வந்து உட்கார்ந்தோட முதல்வர் நாற்காலியா போஸ்டர் அடிச்சுக்கலாம், ஒட்டிக்கலாம் சார், ஆசைப்பட்டுக்கலாம். சினிமாவில் நடக்கும். ஒரே பாட்டுல ஓஹோன்னு போலாம், இல்ல நடக்காது. ஓகே சங்கை பத்மநாபன் சார், வெறும் கட் அவுட் மட்டுமே வைக்கிறதுனால மக்களுடைய வாக்குகளை கவர முடியும் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்காரா விஜய் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? விக்கிரவாண்டியில் நடைபெற்ற முதல் மாநாட்டில் 5 கொள்கை தலைவருடைய கட் அவுட் வச்சு விஜயுடைய ஃபோட்டோ வச்சிருந்தாரு.
இப்போ இரண்டாவது மாநாட்டில் அண்ணா எம்ஜிஆருடைய கட்டவுட் வச்சு நடுவில் விஜயுடைய ஃபோட்டோ வச்சிருக்காரு. என்ன சொல்ல வராரு விஜய்? விஜயோட வியூகம் என்ன? வெறும் கட் அவுட், இப்போ சார் சொன்ன மாதிரி, முத்துப்பாண்டி சொன்ன மாதிரி எம்ஜிஆருடைய அது அவர் சார்ந்து வரக்கூடிய நிகழ்வுகள் எதுவுமே கலந்துக்கல. மக்கள் போராட்டங்கள், பல முக்கியமான போராட்டங்கள் இருந்தது. அம்பேத்கர் கொள்கை தலைவராக கொண்டிருக்காரு, ஆனால் அவருடைய செயல்கள் அது முரணாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார்ல. முதல்ல கோடாங்கி சாருக்கு ஒரு பதில் கொடுத்துருவோம். அவருடைய பேச்சு எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஆதரவாக இருக்கிற அந்த சகோதரருக்கு ஒன்று தெரியணும், அவர் ரொம்ப விஜயை மட்டம் தட்டுறாரு. அவருடைய மட்டம் தட்டுறதுனால விஜய் அவர்களுக்கு நடுக்கம் வந்து விட்டால், பயம் வந்து விட்டால், ஒரு இல்லை முதல் சுற்றுல இடையூறு வேண்டாம் தலைவா, அடுத்த சுற்றுல நீங்க நம்ம பேசிக்கலாம். இல்லை நான் சொல்றது என்னன்னா, ஏன்னா எடுத்த உடனே நம்ம விவாதம் பண்ணோன்னா அப்புறம் புரியாது. ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிடலாம். நீங்க ரொம்ப எதிர்மறை கருத்து சொன்னீங்க, நான் சைலண்டா இருந்தேன். ஏன்னா முதல் சுத்தல வேண்டாம். சரி சரி சரி, நாகரிகம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்மளாம் நிறைய பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சரி அப்படி சொல்றாரு. ஆனா இந்த தாவேகா கூட்டணி அமைத்தாலும் ஒரு பெரிய ஆபத்து வந்து யாருக்குன்னா திமுக தான். அதை அவர் முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க கூட்டணி உடைவது நிச்சயம். அந்த கூட்டணிக்கோசம் தான் வலையை விரிச்சுட்டு அவர் காத்துட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அவர் கூட்டணி உடைந்தால் தாவேகா ஆட்சி அமைப்பது உறுதி. காங்கிரஸ், பாட்டாளி இது பேர் என்னங்க, விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் 3 பேர் வெளியில் வந்துட்டாச்சுன்னா அவங்க ரொம்ப ஆசையில் இருக்காங்க மந்திரி சபையில் இடம் பெறணும்னு. பல ஆண்டுகளாக இவங்க என்ன 2 சீட்டு 3 சீட்டு சொல்லக்கூடிய 3 கட்சிகளுமே தெளிவுபடுத்திட்டாங்க. என்ன சார் நீங்க சொல்லக்கூடிய 3 கட்சிகளுமே தெளிவுபடுத்திட்டாங்க. உங்களுக்கு தெரியாத அரசியல் இல்லை. திங்கட்கிழமை காலையில கூட்டணி இல்லைன்னு சாயந்தரம் போய் கூட்டணி சேருவாங்க. நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. ஒண்ணு இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன்ற மாதிரி கூட்டணி உடைஞ்சாலும் திமுக பாதிப்பு. நீங்க சொல்லக்கூடிய கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்றீங்களா? கூட்டணி உடையல, உங்க அவருடைய ஆறுதலுக்கே சொல்லிடலாம், கூட்டணி உடையல. அப்ப தாவேகா தனியா நிக்காது. தனியா நின்னா 5-10% 15% வாக்கு அது திமுகவுக்கு பலமாக அமைந்து விடும். அதனால இவங்க என்ன பண்ணுவோம், அதிமுக போய் தாவேகா தனியா நின்னா 4வது இடம் தான். 3வது இடம் தான். இப்போ 4வது இடம் யாரு? 4வது இடம்னு தமிழ்நாட்டில் இல்லை, அது ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். இப்போ எப்படின்னா இவர் போய் சேர்ந்துட்டாருன்னா அதிமுக பாமக அதிமுகவும் தாவேகா ஒன்று சேர்ந்துட்டா முடிஞ்சே போச்சு, தேர்தலே தேவையில்லை. தாவேகா அதிமுகவில் போனாலும் இவங்க கதை ஓவர், இவங்க கூட்டணி உடைஞ்சாலும் இவங்க கதை ஓவர். அதனால இவங்க அதிகமாக பேராசை படுவதில் அர்த்தம் இல்லை, விட்டுடுவோம். இல்லை நீங்க சொல்லக்கூடிய 2 ஆப்ஷன்லுமே சில சிக்கல் இருக்கு சார். ஒன்று, நீங்க சொல்லக்கூடிய இந்த 3 கட்சிகள் திமுக பயணிக்கக்கூடிய கட்சிகளும் தெளிவுபடுத்திட்டாங்க, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. பதில் கொடுத்துட்டு அதுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. அதுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. பாஜக கூட கூட்டணி திமுக வைக்கலையா? சரி, அது நீங்க சொல்லிட்டீங்க. இன்னொரு விடை என்ன அப்படின்னா, அதிமுக கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது விஜய் தரப்புல ரொம்ப உறுதியா இருக்காங்க. விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்ட கட்சியுடன் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த முயற்சி எடுபடும் சார். இவங்க இந்த கூட்டணி எல்லாம் இங்க வந்துருச்சுன்னா இந்த விடுதலை சிறுத்தை ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், நாங்க போய் விஜய முதலமைச்சர் ஆக்கணுமா அப்படின்றாங்க. கம்யூனிஸ்டும் அதே தான் சொல்றாங்க. நீங்க அவரை முதலமைச்சர் ஆக்கணுமான்றதை சிந்திக்காதீங்க, நீங்க மந்திரி ஆறீங்க அதை சிந்திங்கன்னு சொல்லும் போது யோசிக்கிறாங்க. அவர் ஆக்கணுமா இவர் ஆக்கணுமான்றதுல நீங்க ஆவறீங்க மந்திரியா, அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. மக்கள் நல்ல கூட்டணி எல்லாம் முயற்சி பண்ணீங்கல்ல, அந்த முயற்சி இந்த வாட்டி பண்ணீங்களா நிச்சயமா வெற்றி. விக்கிரவாண்டி மாநாடு பார்த்தீங்க, மதுரை மாநாடு எப்படி பார்த்தீங்கல்ல, தமிழ்நாடு கொந்தளிச்சு இருக்கு, அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி இருக்கு. அந்த எழுச்சியை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றது என்னுடைய வேண்டுகோள். மாற்றம் தேவை சார். 50 ஆண்டுக்கு அதிமுக திமுக மாற்று சீமான் அல்ல, வருத்தப்படாதீங்க. ஒரு விஷயத்த சொல்றேன், டிவில எல்லாம் நேத்தெல்லாம் யூடியூப்ல எல்லாம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. என்னன்னா, கெட்டுப்போன உணவுப் பொருள், கெட்டுப்போன காய்கறியை வச்சுக்கிட்டு அறுசுவை உணவை நீங்க தயார்படுத்த முடியாது. தனி மனித பேர்ல ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய தகுதி ஒரு இடத்துலையும் அவர் தன்னை நிலைநிறுத்தல. யாரு? சீமான் அவர்கள். சொல்லிட்டு போனா சொல்லிட்டே போலாம், எல்லா போராட்டங்களையும் கலந்துக்கிறாரு சார். போராட்டம் வந்து மடைமாற்றும் அரசியல், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக விஜய் வரமாட்டாரு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆக்கிரமிப்புக்கு போய் போராடுறாங்க மக்கள், அங்க போய் ஆக்கிரமிப்பு எவ்வளவு தவறு, கோர்ட்டே டைரக்ஷன் கொடுத்து எடுக்க சொல்லி அங்க போய் என்ன போராட்டம் பண்ணோம், அவங்களுக்கு இழப்பீடு அதிகம் கொடுங்கன்னு போராடணும். இல்லை நீங்கள் சொன்னீங்க
ஒருவேளை விஜய் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் விஜயோட இணைவாங்க அப்படின்னு சொன்னீங்க. 2வது ஆப்ஷன் அதிமுகவோட இணைவார் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி தனித்து போட்டிக்கிட்டாருன்னா குறைவான வாக்கு விழுக்காடு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. விஜய் அப்படிங்கிற ஒரு சினிமா ஸ்டார், ஒரு பெரிய பிரபலம், இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் ரசிகர்கள் கொண்ட, இந்தியாவிலே அதிக ரசிகர்கள் கொண்ட ஒரு நடிகராக விஜய் இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நடிகருக்கே தனித்து போட்டியிடும் போது குறைவான வாக்கு விழுக்காடு தான் கிடைக்கும் நீங்க சொல்றீங்க. சீமான் பார்த்தோம்னா 8 விழுக்காடு அளவுக்கு வாக்கு வராது. சீமான் 8 விழுக்காட்டுக்கு மேல வாக்கு விழுக்காடு வாங்கி இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக பதிவு பெற்றிருக்காரு. 8% வாக்கு வங்கி எப்படி வந்ததுன்னா பழைய தமிழ் தேசிய இயக்கங்கள், தமிழ் தேசிய போராளிகள், இளைஞர் நிர்வாகிகள், மாநிலம் முழுக்க இருந்த நிர்வாகிகள் அத்தனை பேரும் உடன் இருந்தாங்க. இப்ப யாருமே இல்லை. வெற்றிமாறனும் இல்லை, பிசுறுன்னு சொன்ன அந்த மாதிரி இல்லை. அத்தனை மாவட்டத்தில் 37 மாவட்டம் இருக்கு தமிழ்நாட்டில். சென்னை நீங்களாக 40 மாவட்டத்திலிருந்து வெளியில வந்த மாதிரி அத்தனை பேர் வெளியில வந்துட்டாங்க. இனிமே ஒரு தலைவர் ஆளுகின்ற வாய்ப்பை பெறுகிறார், வளர்கின்ற கட்சி என்று சொன்னால் யாரும் வெளியில வர மாட்டாங்க. கூட்டம் கூட்டமா வெளியில வராங்க, தனிமைப்படுத்திட்டாங்க. இப்ப அவர் இளைஞர்களை வச்சு கூட்டம் நடத்துறது இல்லை. ஆடு மாடு கூட்டம், இயற்கை கூட்டம், காட்டு மர மாநாடு, இந்த மாதிரி அதில் அவருடைய டைவர்ஷன் போயிட்டாரு. தயவு செஞ்சு சார், தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா பாலியல் குற்றம் எந்த அளவு சந்திச்சு இருக்குது, அந்த குற்றத்துக்கு ஒரு போலீஸ் அதே தவிர ஒரு எஸ்ஐ செஞ்சிருக்காரு, ஒரு கான்ஸ்டபிள் செஞ்சிருக்காரு, அதுக்கு தண்டனை பிடி ஜெயில போட்டீங்க. அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் பண்ணியிருக்காரு, தூக்கி ஜெயில போட்டீங்க. ஆனால் ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு நீதி, மற்றவர்களுக்கு ஒரு நீதின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால 19 ஆண்டு காலம் ஒரு வாடகை வீட்டில் இருந்துட்டு வாடகை தராமல் ஏமாற்றி நீதிமன்றம் தலையிட்டு உங்களை வெளியில் அனுப்புது. இந்த அளவுக்கு வசூல், ஏகப்பட்ட திரள் நிதி, தமிழ் தமிழ் தமிழ், மாடு மேய் ஆடு மேயின்னு சொல்றாரு. மாடை பத்தி அதிகம் பேசுறாரு. உலகத்துல பால் உற்பத்தியில 25 விழுக்காடு அது உற்பத்தி செய்யற நாடு நம்ம நாடு. ஒரு 2 நிமிஷம் சார், 2 நிமிஷம். உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது, உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது. உங்களுடைய சார், நீங்க முத்துப்பாண்டியன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தமிழ் பற்றாளர், அது நம்ம தமிழ் பேச்சாளர், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்போ ஒரு கேள்வி, அம்பேத்கர் கொள்கை தலைவராக வச்சிருக்காரு. பல தலைவர்களுக்கு நல்லா கேட்டுக்கோங்க, அம்பேத்கர் என்ன சொல்றாரு, பெரியாரையும் சிண்டு மூட்டி வெட்டு விட்டாரு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆணவ கொலைக்கு விஜய் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே சார். அப்ப அம்பேத்கர் எப்படி கொள்கை தலைவர் வச்சிருக்க முடியுன்ற முரண் இருக்குல்ல சார். அதாவது நாடகம் நடத்துறதுக்கு தேவையில்லை, மனசுல நன்மை செய்யணும். வசூல் பண்ணி வாழ்க்கையை நடத்துறேன் நான் சொல்ல, அவரே சொல்றேன். ஆனா நான் தான் சொல்றேன், அவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய தான் சம்பாதித்த ஒரு எல்லாமே இன்டர்கனெக்டட் சார், மக்கள் நலன் சார் அடிப்படையில் நம்ம இந்த விவாதமே மக்கள் நலன் தான். அதை வச்சு பேசுவோம். நான் என்ன சொல்றேன், எப்படி ஆட்சியை பிடிக்கும், நான் என்ன சொல்றேன், அதுக்கு கருத்து சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், இல்ல சார், முத்துப்பாண்டியன் அவர்கள் என் வாயை மூடலாம், ஆனா யூடியூப் வாயை மூட முடியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க, பதட்டம் வேண்டாம். உங்க பதட்டம் உங்களை வெளிக்கட்டு. நான் என்ன சொல்றேன், நான் சொல்ற தகவல் தப்பா இருந்தா என்ன கேளுங்க, நடக்க சொல்றேன், இரலவென்ட் சொல்றது. ஆல் ஆர் கனெக்டட். உங்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச உங்களுக்கு ரெலவெண்டா இருக்கும், அதனால விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், கொள்கை தலைவர் அத்தனை பேர் படமும் போடுறாங்க, அத்தனை பேர் படம் சார் 3 நிமிஷம் தான் சார் இருக்கு, அத்தனை பேர் படங்களும் போடுறாங்க. அத்தனை பேர் படத்தினுடைய ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கு. அத்தனை தலைவர்களுக்கும் ஒரே கொள்கைன்னா அத்தனை தலைவர்கள் உருவாயிருக்க முடியாது. அத்தனை தலைவர்களுடைய சாராம்சத்தையும் நன்மை தீமை ஆராய்ந்து அவர்கள் செய்வாங்க. நேர்மை மட்டும்தான். கொலைக்கு குரல் கொடுக்க கூடாதுன்னு என்ன நன்மை இருக்கு? என்ன சார், ஆணவ கொலைக்கு குரல் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது என்ன நன்மை இருக்கு? ஆணவ கொலைக்கு அவர் இப்படி சொன்ன ஆணவ கொலை ஏத்துட்டு ஆதரவு தெரிவிச்சாரா? நீங்க தயவு செஞ்சு தமிழ்நாட்டுல ஆணவ கொலை நடக்குது சார், அதுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல, இது ஒரு போராட்டமும் நடத்த ஆதரிச்சு பேசினாரா? அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுவேன், வந்ததுக்கு அப்புறம் 6 மாசம் இருக்கு, தொடர்ந்து வீதியில வருவேன்னு சொல்றாரு. சரி, கொஞ்சம் நான் என்ன சொல்றேன், இந்த 50 ஆண்டு காலம் 2 பேரையும் பார்த்துட்டோம் சார். தேனாரும் பாலாருமா ஓடுது. ஒருத்தர் வாய்ப்பு வர்றாரு, இந்த மாதிரி ஒரு மாநாடு செலவு பண்ணி யாரால போட முடியுமா? என்னால போட முடியுமா? என் கட்சியால போட முடியுமா? ஒருத்தர் வந்திருக்காரு, வழி விடுவோமே. எதிர்கால மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது, எதிர்கால இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்ல ஒரு தெளிவு இல்லாம இருக்குதான் சொல்றாங்க. ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க சொல்றீங்க ஆணவ கொலைக்கு ஒரு ஆதரவு தெரிவிச்சாரா நீங்க கேக்குறீங்க. இல்ல ஒரே ஒரு ஆணவ கொலைக்கு ஆதரவு தெரிவிச்சாரா அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப தமிழ்நாட்டுல நிறைய கொள்ளை நடக்குது அப்படின்னும் போது அதை கண்டித்து அவர் குரல் கொடுக்காம அமைதியா இருந்தானா அப்ப அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் சொல்ல முடியுமா? திமுக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது,
கெட்ட வழியில் எடுத்து செல்கிறது என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லியிருக்காரு. இல்ல ஆணவ கொலைக்கு குரல் கொடுக்கலையே சார். இல்ல நீங்க திருப்பி அதே கேக்குறீங்க. ஆதரவு அவர் வந்து எதிர்ப்பு கொடுக்கலன்னு சொல்றீங்க. அவர் ஆதரிச்சும் பேச. அப்ப எல்லாத்துக்கும் அமைதியா இருந்திரலாமே. நான் எதிர்ப்பு இல்ல அமைதியா இருந்திரலாமே. இப்போ கொலை நடக்குது அப்படின்னா அவர் அமைதியா இருந்துட்டு நானா அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படி கேட்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் பேசல நீங்க இப்ப கேட்க முடியுமா? ஏன் கேட்க முடியாது? அதே மாதிரி வெயிட் ஃபார் another ஆணவ கொலை நடக்கும்போது அவர் அரசியல்ல தான் இருக்காரு சார். ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க. ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் அவருடைய எதிர்ப்புல டே டு டே வரும். இப்பதான் அறிக்கை முதல்ல எல்லாம் அறிக்கை வராது. வாரத்துல சார் எனக்கு என்ன சார் நான் ரசிகர், என்னுடைய வயசு என்ன, விஜயனுடைய வயசு என்ன, அவருடைய ரசிகரா, என்னுடைய 8 கோடி மக்களுடைய நலன் சார்ந்து நான் பேசுறேன். என்னுடைய தேவை நாட்டில் மக்களுக்கு நிர்வாகம் செய்யணும். எதுக்கத்தான் கொள்கை கொள்கை கொள்கைன்னு சொல்லிட்டு புண்ணாக்கு கொள்கையை பேசி மடைமாற்றம் செஞ்சு நீங்க செஞ்சா ஒரு கொள்கை நாங்க செஞ்சா ஒரு கொள்கைன்றது தவறு. பிஜேபி நீங்க ஆதரிச்சுங்க, இப்ப எதிர்க்கிறீங்க. தமிழனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு துணை ஜனாதிபதிக்கு. இப்போ எதுக்கு நீங்க வெளியில ஒரு ரெட்டிக்கு சப்போர்ட் பண்றீங்க? தயவு செஞ்சு அதே வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி பிரணாப் முகர்ஜி வரும்போது என்னுடைய நேர் எதிரி காங்கிரஸ் இருந்தாலும் எங்களுடைய மாநிலக்காரன் சொல்லிட்டு அவருக்கு ஆதரிச்சாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரால அதே மாதிரி இதுக்கு நீங்க இந்த பித்தலாட்டு அரசியல்லாம் பண்ணாம மொழி அரசியல் பண்ணாம நம்ம தமிழருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த தமிழருக்காக ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாக்களி. பாஜக சார் எனக்கு எல்லாம் ஒன்றுதான் சார். பேசும் அப்புறம் சார் இப்போ இந்த மாநாட்டை பொறுத்த வரையிலையும் எம்ஜிஆர் அண்ணா அவருடைய கட் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நம்ம மாற்று சக்தி கிடையாது, நாம தான் முதன்மை சக்தி அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அதிமுக இடத்துல நம்ம தான் இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்ல வராரோ? அந்த முதன்மை சக்தின்ற அடையாளமே அவர் பேசுகிற அந்த வார்த்தையே தப்பு சார். அந்த முதன்மை சக்தின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுவே மிக மிக மோசமான முன்னுதாரணத்தினுடைய வெளிப்பாடு. அவர் முழுமையான அரசியல்வாதியா மாறல. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 முழுமையான அரசியல்வாதியாக மாறல. சரி, அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன ஒரு விஷயம்னா, அவர் இதுவரைக்கும் பேசின விஷயங்கள்ல தான் கொடி எதிரிப்பா அவர் கூட சொன்னார், அருமையா சொன்னார். நான் திமுக பிரச்சார பீரங்கி மாரி அவர் பேச ஆரம்பிச்சாரு. நான் பத்திரிகையாளன், யார் தப்பு பண்ணாலும் திட்டுவேன், யார் நல்லது பண்ணாலும் பாராட்டுவேன். விஜய் இவருக்கு என்ன நாளா தெரியும் சார். எனக்கு விஜய் நடிக்க வந்த காலத்துல இருந்து எனக்கு பழக்கம். இவருக்கு தெரியுமா அவங்க அப்பாவுக்கும் எனக்கும் என்ன அறிவு இருக்கு, பழக்கம் இருக்கு. நான் எத்தனை பத்திரிகையாளரை எவ்வளவு காலம் அவரோட பழகிட்டு இருக்கேன்னு தெரியுமா? விஜய் இதுவரையும் பண்ண எல்லாத்தையும் சொந்த காசு செலவு பண்ண மாதிரி சொல்றாரு சார். பூராவும் ஸ்பான்சர் காசு சார். ஒரு பைசா அவருடைய பணம் கிடையாது தெரியுமா? முதல்ல இதெல்லாம் தவறான தகவல். இதெல்லாம் தவிர அப்பாவை தெரியும், மகனை தெரியும், 10 வருஷமா பழக்கம் சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு தவறான தகவல். அம்பேத்கர் கொள்கையை நான் எடுத்துக்கிறேன்றீங்க, ஏன் கவினுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலன்னா அவர் ஏன் எதிர்ப்பு தெரிவிப்பாரு? மதுரையில மாநாடு போடுறாரு சார், கவினுக்கு ஆதரவா பேசி மதுரையில மாநாடு போட்டுருவீங்களான்னு ஒரு கேள்வி வரும். அதனால அமைதியா இருப்பாரு. இன்னும் 1 இயர் வெயிட் பண்ணுமா சார்? கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு சார். 1 இயர் சார், 1 மந்த் சார். இந்த தமிழ்நாட்டுக்காக விஜய் என்ன செய்தா இதுவரை செய்த விஷயங்களை பட்டியல் போட முடியுமா? யார் வேணா எதிர்பாராத அனைத்தையும் செய்வார் அவசியம் இல்ல சார். மக்கள் நடக்கிறது செய்வார். இல்ல இப்போ சார் இப்போ எம்ஜிஆர் அண்ணாவுடைய கட் அவுட் அவர் இப்ப பயன்படுத்துறாரு. இதுக்கு முன்னாடி 5 கொள்கை தலைவருடைய போட்டோலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப எம்ஜிஆர் அண்ணாவுடைய கட் அவுட்டை பயன்படுத்துறாரு. அப்படின்னா நாம அதிமுக இடத்துல இப்ப நாம தான் இருக்கோம் அப்படிங்கறத அவர் சொல்றாரா? அப்படிங்கிற ஒரு வியூகத்தின் பின்னணியில் இது இருக்குக்கா? இல்ல இவங்க கவுத்துட்டாங்கன்னா அங்க போய் சேருவார் சார்.